குறிக்கோள்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தரக்கூடிய சுபயோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில் மிக தெளிவாக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வெகு சிறப்பான நன்மைகளை தன்னுடைய கடின உழைப்பின் வழியிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பை தருகிறார். இது வரைக்கும் சரியான ஒரு தொழில் அமையாதையோ அல்லது இந்த வேலை வாய்ப்பில் அதீத சிக்கல்கள், வேலை பளு சார்ந்த விஷயங்களில் அதிக மன உளைச்சல்கள், இந்த மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சரியான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயம் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தின் வழியிலான முன்னேற்றமும் ஒரு தன்னிறைவானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இடமில்லை. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இது இருக்கிறது. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை நீங்கள் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குறிப்பாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தான் இதற்கு ஒரு சிரமத்தை தரக்கூடிய தாக்கத்தை வெளிப்படுத்தும். எக்காரணத்து கொண்டு வீட்டில் சாப்பிட்ற விஷயங்களை முன்னெடுங்க. வெளியில் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதனால் வரக்கூடிய உடல் பாதிப்புகள் தேவையில்லாத மருத்துவ செலவினங்களையும் இழுத்து விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரத்தை உங்களுடைய மேலதிகாரிகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் வழங்குவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்தை அதிக அளவில் போன மாதங்களில் சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதற்கான விடுதலை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய லட்சியங்களை எல்லாமே மிக சிறப்பாக வென்றெடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எல்லாமே இப்போ கூடி வரும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. எதிர்காலம் சார்ந்த உங்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக வெளிப்படும். இந்த சேமிப்பு, பொருளாதார முன்னேற்றம் சார்ந்த திட்டமிடுதல்கள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. உடல் ஆரோக்கியம் என்ற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி உறவுகளோட எக்காரணத்தை கொண்டு பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் மற்றவர்களுக்கு எதிர்பதமாக அமைந்து அதன் வழியிலிருந்து வரக்கூடிய தொல்லையை ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாக்கிடும். அதேமாதிரி யார்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு பேசுங்க. தேவையில்லாத வீண் வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டு பிரயோகிக்கவே வேணாம். இது உங்களுக்கு கடினமான நெருக்கடியை தந்துடும். அதேமாரி விழாக்களிலும் பண்டிகை காலங்களிலும் ரொம்ப சிறப்பான ஒரு கொண்டாட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இது இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதீத மன மகிழ்ச்சியை நிச்சயத்தை தரும். தங்களுடைய குடும்பத்தோட, குழந்தைகளோட ஒரு அதிக நேரம் செலவிடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் இறையருள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்குவது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அதே சமயம் குரு பகவானின் ராசி அதிபதியின் பார்வை ஜீவனஸ்தானத்து மேலே இருக்கிறது ரொம்ப அற்புதமான நிலை. குறிப்பாக அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். உங்களுடைய தொழில் ஒரு பன்மடங்கு விருத்தி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. உங்களுடைய கூட்டு முயற்சியோ உங்களுடைய தனித்திறமையோ இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலில் ஒரு அற்புதமான வெற்றிகளை சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது அங்கே கவனிக்க வேண்டிய சிறப்பு விஷயம். ரொம்ப நாளாக உங்கள் தொழிலிருந்து வந்த அந்த தேக்கங்கள் எல்லாமே நீங்கி வரவேண்டிய வருமானம் எல்லாமே நிறைவாக சேரும். அந்த பொருளாதார தடையெல்லாம் நீங்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். தொழிலில் ஒரு நல்ல பெயர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. வேலை வாய்ப்புலேயும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இடமாற்றமும் இருக்கும். அதே சமயம் அதில் வழியில் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஸோ சரியான வேலை அமையல, எனக்கு என்னுடைய தகுதி திறமைக்கான ஒரு விஷயங்கள் நான் இன்னும் பெறவே முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு, 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிச்சு வந்த உங்களுக்கு இந்த குரு சத்துருஸ்தானத்தில் ஏறுறது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலுமே கூட உங்களுடைய கடின உழைப்பின் வழியில் உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே ஒரு நிலைநிறுத்தத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. ஏன்னா இப்போ போடக்கூடிய இந்த எஃபர்ட் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு அற்புதமான தொழில் விருத்தி தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த வேலை பளு கொஞ்சம் குறையும். அதே சமயம் பணியிடை மாற்றம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மாதிரியான ஒரு சிறப்பான விசேஷங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு.
ஸோ கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலிதம் பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். நீண்ட நாள் லட்சியங்கள், ஆசைகள், அபிலாசைகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஜீவன ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் பண உதவிகள் வந்து சேரும். கடன் சார்ந்த பிரச்சனையில் ரொம்ப மன உளைச்சல் இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்கு விடுதலை கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும். தன வரவுங்கிறது ஒரு தன்னிறைவாக இருக்கும். அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கிங்க. கொஞ்சம் கடின உழைப்பும் ஒரு சரியான புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளும் ஒரு முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் அதீத ஆர்வம் இது மட்டும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தாவே போதும். 100% வெற்றிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையில் வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கடமையில்லை. அடுத்து இந்த குழந்தைகள் கல்வியில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயங்களும் ஒரு கௌரவமான ஒரு பதவிகளும் உங்களுக்கு இந்த கல்வி வழியிலிருந்து வந்து சேரும். ஆராய்ச்சி படிப்பு, பட்டய படிப்பு அல்லது வெளிநாடுகள் சென்று கல்வி கற்பதற்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு உதவிகரமாக அமையும். கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் அந்த உதவிகள் வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஒரு தன்னிறைவான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்பை இறையருள் இந்த நேரத்தில் வழங்குது. குரு பகவானின் தாக்கம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான யோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பலனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் குரு பகவான் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். சற்று புத்திசாலித்தனமும் சரியான அணுகுமுறையும் நிச்சயமாக இருப்பின் உங்களுடைய வாழ்வில் மிகுந்த நன்மைகள் நடைமுறைக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கடினமான பாதிப்பை தந்துட்டுருக்கும். பர்டிகுலராக ஏன்னா இது மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த திருமண தடை, திருமண தாமதம், பூராட நட்சத்திரம் இதுவுமே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏகப்பட்ட தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் தான் அதிக அளவில் இந்த திருமண தடையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. அது உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்களே அந்த நல்லதொரு வாய்ப்பை உங்களுக்கு அமைத்து தருகிறார்கள். உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையிலான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த நேரத்தில் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். உங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெறுவீர்கள். அல்லது காதலில் வெற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான நேரம் அது. தங்களுடைய காதல் திருமண யோகம்ங்கிறது பெரியவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்வை நோக்கி நீங்கள் வெற்றி நடை போடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இந்த நேரத்தில் வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அதே மாதிரி அரசு துறை சார்ந்த நிலைகள்லையோ அரசு பதவி சார்ந்த விஷயங்கள்லையோ பொதுமக்கள் தொடர்புள்ள வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கோ ஒரு அற்புதமான மாற்றம் உண்டு. விவசாயிகளுக்கும் பண்ணை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை தர காத்திருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அது மிகையாகாது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் 100% கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். மேலும் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போதும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தரும். பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு திடீர்னு ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். அதை மிக சரியாக கையாளக்கூடிய அந்த நிதி மேலாண்மையை நீங்கள் வளர்த்துக்கொள்வது அவசியம். மேற்சொன்ன பலன்கள் யாவுமே உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் 100% அப்படியே பொருந்தி வரும். அதே சமயம் சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் மட்டுமே மேற்சொன்ன பலன்கள் ஏதாவது எதிர்பதமான ஒரு தன்மையில் நடைமுறைக்கு வரலாம். எனவே தங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெற்றிருப்பதும் அவசியம் என்பதை இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். இறை வழிபாட்டில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. பல அற்புதமான மாற்றங்கள் உண்டு. எண்கள் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். வர்ணங்கள் அடர் சிகப்பு வர்ணம் அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.